திருவண்ணாமலையில் சைவ மடாலயங்கள் உள்ளன. அவற்றுள் பாணிபத்திர தேவர் மடம் வீர சைவ நெறியை பரப்பி வந்தது. மல்லையதாசர் உள்ளிட்ட சில காங்கேயநல்லூர் வாசிகள் பாணிபத்திர தேவர் மடத்துடன் தங்களை இணைத்துக் கொண்டிருந்தனர். வீர சைவ மரபுப்படி வாரியாருக்கு 5வது வயதில் சிவலிங்க தாரணம் என்னும் சிவலிங்கம் அணிவிக்கும் விழா நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து வாரியாரின் தந்தையார் மல்லையதாசர் வாரியாருக்கு முருகனுக்குரிய 6 எழுத்து மந்திர உபதேசம் செய்தார். வாரியார் அம்மந்திரத்தை இடைவிடாது ஜபித்து வந்தார். மதுரை திருப்புகழ் சுவாமிகள் காங்கேயநல்லூர் வந்தபொழுது வாரியாருக்கு சூக்ஷ்ம சடாட்சரம் என்ற மந்திரத்தை உபதேசித்தார். பழனி ஈசான சிவாச்சாரியர் சிவ ஆகமங்களில் கரை கண்டவர். அவர் வாரியாருக்கு சிவ ஆகம விதிப்படி நிர்வாண தீட்சை என்னும் உயர்நிலை தீட்சை அளித்தார். அப்போது கிருபானந்த வாரியாருக்கு வாமதேவ சிவம் என்ற தீக்ஷா நாமம் சூட்டப்பட்டது. முதலில் வாரியார் தந்தை மல்லையதாசருடன்